நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் சாலை நெடுகிலும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஆலமரம், புளிய மரம், வேப்ப மரம், புங்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நிறைய நிழல் கொடுத்தது, மண் அரிப்பெல்லாம் தடுக்குது, மழை வர வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய பறவைகள் எல்லாம் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து போனோடனே ஊரெல்லாம் கொஞ்சம் பெருசான உடனே அந்த ரோடை வந்து பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிற மக்கள். அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யோசிக்காமல் மிகப்பெரிய மரங்களெல்லாம் வெட்டி கீழே வீழ்த்துறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து கொஞ்ச நாள் கம்முன்னு இருக்கிறாங்க. சரி, சாலை நம்மளுக்கு தேவை தானே, வெட்டனா வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வழியில் போகக்கூடியவங்களுக்கு ஒரு நிழல் இல்லாமல் போயிடுது, பறவைகளுடைய சத்தம்லாம் கேட்காம போயிடுது, மரங்கள் இல்லை அப்படின்றதுனால. அப்போ அந்த வழியாக போகிற பள்ளி மாணவன் ஒருத்தன் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோசனையை பண்ணுறான். ஒரு போர்டு ஒன்று எழுதி அங்கே வைக்கிறான். மரம் வெட்டினோம் அப்படின்னு சொன்னால் நிழலும் வெட்டப்படுது, நிழல் வெட்டப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் வெட்டப்படுது அப்படின்ற ஒரு கவிதை மாதிரி எழுதி அந்த மரம் வெட்டக்கூடிய இடத்துல ரோட்டில் வைக்கிறான். அதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்துட்டு உயர் அதிகாரிகளிடம் போய் சொல்கிறாங்க, ஒரு மனு கொடுக்குறாங்க. தேவையில்லாமல் மரங்களெல்லாம் நீங்கள் வெட்டாதீங்க, எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கு பதிலாக புதிய மரங்களெல்லாம் அந்த இடத்துல புதுசாக நட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன சின்னதாக வச்ச மரங்கள் எல்லாமே பெருசாகிட்டு பழைய மாதிரியே நிழல் கொடுக்குது, மழை கொடுக்குது, பல வகையான நன்மைகளை அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்குது. ஸோ இது மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கேரளாவெலாம் போய் பார்த்தீங்கன்னா மரம் இல்லாத வீடே இருக்காது. கண்டிப்பாக வீடுன்னு இருந்துச்சுன்னா அங்கே ஒரு மாமரம் இருக்கும் அல்லது ஒரு பலாமரம் இருக்கும், ஏதாவது ஒரு நிழல் தரக்கூடிய மரம் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வீட்டை சுற்றி மரம் இருந்தாவே வீடு வந்து வெடிப்பு விட்டுரும், கடகால் எல்லாத்தையும் பேர்த்தி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. அதனால தான் நம்ம ஊரில் வெயிலினுடைய தாக்கம் நிறையா இருக்குது. கேரளாவில் பார்த்திங்கன்னா எப்பயுமே சில்னஸாக நல்லாயிருக்கும். அதனால் மரம் அப்படின்றது நம்ம உயிருக்கு நிகரான ஒன்று. மரம் வந்து நம்மளுக்கு நல்ல காற்று தான் கொடுக்குது. ஸோ அதனால் வீட்டில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அல்லது நம்ம வயலில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கட்டாயம் வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. அது நமக்கும் நல்லது, நம்ம சந்ததிக்கும் நல்லது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக எஸ்பிஓவில் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூலை மாதம் 31 கம்பல்சரி எல்லா பெண்டிங் பேமெண்ட்டும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை காரணமாக காட்டி கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. நானுமே கூட அந்த மாதிரி தான் நினச்சேன். இவங்க மார்ச் மாதம் 9 பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே சரி, எப்படியும் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா இதை வச்சு ஒரு 3 மாதம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் நாம் நினச்ச மாதிரி அவங்க இல்லை. ஸோ சரியான முறையில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் அறிய முடியுது. ஏன்னா எலெக்ஷன் சொல்லி தள்ளி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத ஒரு மெசேஜை போட்டலாம். பட் அவங்க எல்லாத்துக்கும் பேமெண்ட் இப்போ 2000 ஒரு நம்பருக்கு அப்படின்ற விதத்தில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாமே அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ டெலிகிராம் குரூப்பில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ எலெக்ஷனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அவங்க சொன்னபடியான செயல்களை சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 31 கண்டிப்பாக எங்கள் கடமையை நாங்கள் முடிச்சிடும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும், தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் பாதிக்கப்படுறது எஸ்பிஓவும் தான் பாதிக்கப்படும். அதில் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களும் தான் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு கீழே யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. மொத்தத்தில் எஸ்பிஓ உறுப்பினர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் ஜூலை 31 நாங்கள் சொன்னதை செய்யலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே நல்ல விஷயந்தான். பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூப்பன் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அதுக்குண்டான ஃபுல் அமௌண்ட்டை போட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற பேமெண்ட்டை தான் 2000 அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் விருப்பமோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி அதில் அப்ளிகேஷனில் ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறத வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் யாரெல்லாம் வந்து கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அல்லது எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்பிஓவில் ஒரு நல்ல விஷயந்தான். இந்த காலத்தில் தடைப்படாத பேமெண்ட் கொடுக்குறாங்க எலெக்ஷன் காலத்தில் அப்படின்னாவே
எந்த பிரச்சனையும் இல்லாமல் லீகலாக அவங்க இதை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லா மக்களினுடைய மனதிலும் எஸ்பிஓ கண்டிப்பாக நிலைச்சிருக்கும். ஒரு 15-20 வருஷத்துக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது ஹெல்ப்பு மட்டும்தான், எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த கம்பெனிக்கு உண்டான ஒரு புதிய வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த பேஜில் ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டினுடைய அப்டேட்டெல்லாம் பார்த்தாவே தெரியுது அவங்க புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பைமோட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அதில் இருக்கக்கூடிய கூப்பன் கூட வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கூப்பன் கூட வேறு ஒருத்தர் கூட கொடுத்து அது மூலிமாவும் அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பைமோட் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒரு 10-15 வகையான கூப்பன் இருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கோடுக்கு எவ்வளோ உங்களுக்கு சலுகை கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் ஒரு டைமு பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்பிஓ அவங்க சொன்ன மாதிரி அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு ஜூலை 31 டைம் கேட்டிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகிய நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கிட்டு வராங்க. ஏன்னா நான் பார்த்த வரையில், தெரிஞ்ச வரையில் அவங்க ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறம் புதிய அப்டேட்டோடு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இந்த வேலையெல்லாம் அவங்க தொடர்ந்து இவ்வளோ இக்கட்டான சூழலெல்லாம் சந்தித்து வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே வரியில் கூட அவங்க என்னால் கம்பெனி நடத்த முடியலப்பா, பேமெண்ட்டு மெதுவாக கொடுக்குறேன், பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம். பட் அவங்க அதை விரும்பலை அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைன் கம்பெனி அப்படின்னாவே ஏமாற்றம், ஃபோர்ஜரி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து நாங்கள் முற்றிலும் மாறுபட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு ஆன்லைன் நிறுவனமாக எஸ்பிஐ இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நல்ல விதமான சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய கால அவகாசத்தை கொடுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஜூலை 31க்கு அப்புறம் உங்களுக்கு எஸ்பிஐ சொன்ன அந்த செயலை நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆன்லைன் நிறுவனத்தில் ஒரு ரெகுலரான ஒர்க் பண்ணக்கூடிய உறுப்பினர்களாக இருப்பீங்க, ரெகுலராக வருமானம் வாங்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களாகவும் இருப்பீங்க அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.